திமுகவிலிருந்து சரவணன் அண்ணாதுரை அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சரவணன் அண்ணாதுரை அவர்கள். அதாவது திமுகவை விமர்சிக்கிறனாலேயே பாஜகவின் பி டீம் அப்படின்னு விஜயினுடைய தாவேக்காவை சொல்லிவிட முடியுமா? இல்லை இதற்கு முன்னாடியும் அவர்கள் பி டீம் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு அவங்களுடைய கூட்டணி வைத்து அவர்கள் தரப்பிலேயே சீட் வாங்கி எம்பி ஆயிருக்காங்க. இதை எப்படி பார்க்க முடியும் அப்படின்ற கேள்வி தாவேக்கா தரப்புல இருந்து அவங்க முன்வைக்கிறாங்க. அதாவது பாஜக பின்னணியில் இருக்கிறது, விஜய்க்கு பின்பாக இருக்கிறது, பின்புலமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை திமுக தரப்புல இருந்தும் கூட்டணிகள் கட்சியிலும் வைக்கிறாங்க. இதுல உண்மையிலேயே என்ன நிதர்சனம் இருக்கிறது, அதை எப்படி பார்க்கலாம்? இல்ல, இப்போ ஒரு கட்சியை நம்ம பி டீம் என விமர்சிக்கிறோம் அப்படின்னா எதற்காக விமர்சிக்கிறோம்? இப்போ பாஜகவை ஒரு கொள்கை உரத்தோடு எதிர்க்கக்கூடிய, நெஞ்சுரத்தோடு எதிர்க்கக்கூடிய ஒரே இயக்கமாக திமுக இருக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் இப்ப நீங்க லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய மக்கள் விரோத சட்டங்கள், மக்கள் விரோத கொள்கைகள், தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய வஞ்சனைகள், திமுக எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்தவித சமரசமுமே இல்லாமல் அவங்கள தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கமாக திமுக இருந்து வருகிறது. இப்ப நாங்க கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு பேசுறவங்க எல்லாம் பாஜகவுடைய கொள்கைகளை எதிர்க்கிறார்களா, அதே வீரியத்தோடு எதிர்க்கிறார்களா அப்படின்றதுதான் முக்கியமான கேள்வி. திமுக எதிர்க்கக்கூடிய அதே வீரியத்தோடு பாஜகவை, இப்போ நம்முடைய தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தா, எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு மூல காரணமாக யார் இருக்கிறா அப்படின்னா பாஜக இருந்து வருகிறது. நம்முடைய பண்பாட்டு இதை தடுத்து நிறுத்துவதாகட்டும், இல்ல நமக்கு நிதி கொடுப்பதாக இருக்கட்டும், இந்தி திணிப்பாக இருக்கட்டும், தமிழ்நாட்டுடைய தற்போது நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் மூல காரணமாக பாஜக இருந்து வருகிறது. அப்ப நீங்க பாஜகவை அதே வீரியத்தோடு எதிர்க்க வேண்டும் அல்லவா? இப்போ நம்ம அதிமுக இருக்கு, அதிமுக பி டீம்னு சொல்லி அவங்க ஸ்ட்ரைட்டா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லாத ஒரு சூழல் உருவாகி விட்டது. ஆனா மற்றவர்கள் அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, சிஏஏவா இருக்கட்டும், இல்ல அகைன்ஸ்ட் நீட்டா இருக்கட்டும், எல்லா தருணத்திலையும் நாங்க எங்க தலைவர் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. எந்தெந்த இடங்கள்ல எதிர்ப்பு தெரிவிக்கணுமோ அங்கெல்லாம் நாங்க தெரிவிச்சிருக்கோம். ஆனா அதை மடைமாற்றும் நிகழ்வாக மக்கள் மத்தியில அவங்க அரசியல் வியூகமா இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இப்போ அரசியல் வியூகமா பயன்படுத்துறோம் அப்படின்னா மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாதவர்களா? இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு, தாவாக்காவுடைய கொள்கை பரப்பு செயலாளராக ஒருத்தர் வந்திருக்காரு. அவருடைய கூற்று என்னவாக இருக்கிறது? அவர் ஒரே நாடு ஒரே தேர்தலில் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் அவர் பிரதிபலிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? ராம்நாத் கோவிந்த் அறிக்கை என்ன சொல்கிறது? மாநிலங்களுடைய டென்யூர் பிக்சட் டென்யூரா இருக்கும், மாறவே மாறாது, ஒன்றியத்துல எப்ப மாறுதோ அப்பதான் இங்கேயும் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அதே தானே அவரு சொல்றாரு. மாநிலங்களை முதல்வரை சிஎம் இப்படி தேர்ந்தெடுக்கணும், எம்எல்ஏக்கள் தனியா தேர்ந்தெடுக்கணும்னா எம்எல்ஏ பிக்சட் டென்யூர். திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் சொல்றத இவர் வேற வகையில சொல்றாரு. இப்போ பாஜகவிற்கும் தாவேக்காவுடைய பி டீம்னு சொல்றதுல என்ன வேறுபாடு? இப்ப திமுக இருக்கவர்களோ, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களோ யாராவது ஒருத்தர் இப்படி ஒரு கருத்தை முன்வைக்கிறார்களா? இல்லையே. இப்போ இவர்களுடைய நோக்கம் எல்லாம் என்னவா இருக்கு? நீங்க அதிமுகவை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, அதிமுக மேல எந்த விதமான குற்றச்சாட்டையும் வைக்கக்கூடாதுன்னு பாக்குறீங்க. தட் இஸ் ஃபைன். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன வேறுபாடு? ஒரு வேறுபாடும் கிடையாது. பாஜகவுடைய ஒரு கைப்பாவையாக அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு நடக்கக்கூடிய தலையாட்டி பொம்மையாக தானே அதிமுக இருந்து வருகிறது. நாங்கள் அதிமுகவை விமர்சிக்க மாட்டோம்னா அப்ப அதே தானே நீங்க பாஜகவை விமர்சிக்காமல் இருக்கிறீர்கள், அப்படித்தானே அதை எடுத்துக்கொள்ள முடியும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் அறிவை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் புரிதலை தயவு செஞ்சு நீங்க குறைந்து மதிப்பிட்டு விடாதீர்கள். யாரும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஒரு பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வெற்றி பெற்று விட முடியாது. எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அதனாலதான் பாஜகவால இங்க காலன்ற முடியாமலே போயிட்டு இருக்கு. ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு விமர்சனம் உங்கள் மேல வருது, அந்த விமர்சனமே தப்புன்னு சொல்லுங்க, அது உங்களுடைய கருத்து. ஆனா மக்கள் கிட்ட ப்ரூவ் பண்ணுங்க. திமுக எப்படி பாஜகவை எதிர்க்கிறதோ அதே அளவிற்கு அதே நெஞ்சுரத்தோடு நாங்களும் எதிர்ப்போம்னு ப்ரூவ் பண்ணுங்க மக்கள் கிட்ட. we have a track record. 10 வருஷம் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு எங்களுக்கு. நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ப்ரூவ் பண்ணி மக்கள் மத்தியில அது போய் பிரச்சாரம் முறியடிங்க முடிந்தால்.
நன்றி நன்றி திரு சரவணன் அண்ணாதுரை. இணைப்பில் வந்து உங்கள் தரப்பு கருத்துக்களை பகிர்ந்துள்ளமைக்கு மிக்க நன்றி.